ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேத்து குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட்டி தொட்டி எங்கும் கலகட்டத்தினே சொல்லாங்க. நேத்து வந்து நண்பர் வந்து பேசிட்டு இருப்பாரு, லிரிக்ஸை பத்தி எல்லாம் பேசிருப்பாரு. நம்ம வந்து இந்த சாங் மேக்கிங் அதை பத்தி எல்லாம் நம்ம பேச போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சாங் வந்து பயங்கரமா, அதாவது சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு என்ன தோணுது, டே அந்த டைம் மிஷின் இருந்தா கொஞ்சம் கண்டுபிடிங்கடா தயவு செய்து. எனக்கு உடனடியா 10ஆம் தேதி இப்ப நான் போனோம், நான் இப்பவே படம் பார்க்கணும், இதுதான் என்னுடைய ஏம். ஆக்சுவலா அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எங்கன்னா இதுதான் சொல்லிட்டு நான் தேடி நிக்கிறேங்க. நானும் பாக்குறேன், தெரிஞ்ச ஃபாரின்ல இருக்கிற நண்பர், அமெரிக்கா நண்பர்ல நான் பேசிட்டு இருக்கேன். நைட் எல்லாம் போன் பண்ணியப்பா தயவுசெய்து டைம் மிஷின் இருந்தா கொஞ்சம் இன்சைட் அமுச்சு விடுங்க, நான் 10ஆம் தேதி போயிட்டு திருப்பி வந்து நான் இன்சைட் வந்து நான் குத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் ஆனா இப்போ வரைக்கும் கிடைக்கல. உங்ககிட்ட யாருன்னா டைம் மிஷின் நீங்களும் தேடிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். அந்த மாதிரி எதுனா இருந்தா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் அமுச்சு விட்டுருங்க. ஸோ அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. எல்லாருடைய மனநிலையும் இப்படிதான் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ சிம்பிளா ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டாருக்கு ஏத்து, அதாவது இவன் தானா ஸ்டாரு, இவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்டா, இவன் என்ன பண்ணாலும் நான் ஒத்து போண்டா அப்படின்னு சொன்ன ஒரு நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புஷ்பா, அப்புறம் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப். ஸோ இந்த மாதிரியான ஆக்டர் எல்லாம் பார்த்தா, இந்த கேஜிஎஃப் ஆக்டர் பார்த்துன்னு வச்சுக்கலாம், அவன் என்ன அவனா அடிப்பான், அவன் 100 பேர் அடிப்பான், ஆனா எல்லாம் ஒத்துப்போம். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஏற்றபடி எந்த அளவுக்கு ஒரு பாட்டு எல்லாம் செட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தா தமிழ் சினிமால வந்து யாருக்குமே வந்து உண்மையாலுமே இல்லவே இல்லைங்க. எல்லாருமே ஏக்கத்தோட எதிர்பார்த்துனாங்க, என்னடா அது இந்த மாதிரி ஏன் ஒரு ஃபயரான பாட்டு இல்ல, இந்த மாதிரி ஹீரோக்கு ஏன் இப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் நிறைய பேர் இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீலிங் பண்ணிட்டாரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். அந்த பாட்டுல நீங்க பாத்திருப்பீங்க, அதாவது அஜித் குமார் அவரோட வர இன்ட்ரோ காட்டும் போது ஃபயர் வரும். சோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ. அஜித் நினைச்சா என்ன வேணா பண்ணலாயா, அந்த குட் பேட் அக்லி அந்த அஜித் இருப்பாரு, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணுவாரு, யார வேணா போட்டு அடிப்பாரு, என்ன வேணா பண்ணுவாரு, அவர் ஹீரோயா மாசியா அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு மாசான ஒரு எப்படி சொல்றதுன்னா ரணகலங்க, அந்த அளவுக்கு வந்து இறக்கி வச்சுக்கிறாங்க இந்த பாட்டை. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பாட்டோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு, அதாவது குட் பேட் அக்லியோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றத வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பாட்டோட மேக்கிங் பத்தி நம்ம சொல்லி ஆகணுங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் பாத்தீங்கன்னா எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர்ல இருப்பாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் கலரா இருக்கும். சில படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும், கிரீன் கலர் வரும், அந்த ரோஸ் கலர் வரும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல்ட்டான பிலிம் அவர் படத்துல எல்லாம் பாத்துன்னு வச்சுங்களேன், கலர் கலரா அந்த மாதிரி ஒரு இருக்கும். சோ இது வந்து எப்படின்னா, இது வந்து டார்க்ல ஹியூமர் வச்சு ஒரு ஃபைட் படத்தை கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல வந்து இதுல ஹாரர் மாரி இருக்கா, இல்ல வந்து பயங்கர த்ரில்லர் மாரி இருக்கா, இல்ல எதுவுமே புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவான மேக்கிங், ஒரு கல்ட் பிலிம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மேக்கிங் பண்ணி எடுத்துருக்காரு. ஏன்னா அஜித் ரவிச்சந்திரனுடைய டச் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்க அந்த மார்க் ஆண்டனி படத்துல நீங்க பாத்திருப்பீங்க, முக்காவாசி பாத்தீங்கன்னா ரெட் கலரு, ரோஸ் கலரு, அந்த எல்லோ கலர் லைட்டிங் தான் வச்சு நீங்க பண்ணிருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கேங்ஸ்டர் பிலிம், கேங்ஸ்டர்னா அந்த சாதாரண கேங்ஸ்டர் இல்ல, ஒரிஜினல் கேங்ஸ்டர். அதனால வந்து எப்படி எப்படிலாம் பக்காவா மேக்கிங் பண்ணுமோ அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காருன்னே சொல்லாங்க. இந்த படத்துடைய ரைட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நெட்ஃபிளிக்ஸ் வந்து வாங்கியிருக்கு, ஓடிடி. அப்புறம் பாத்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் வந்து சன் டிவி. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாங்ஸ் ஆடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டி சீரிஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 270 கோடி வந்து பட்ஜெட் வந்து போட்டு எடுத்துக்கிறாங்க. 270 கோடி எல்லாம் குட் பேட் அக்லி மாதிரிலாம் சில்லற காசு தான் வச்சுங்களேன். நான் ஓப்பனா சொல்றேன், என்னடா இவ்வளவு திமிரா பேசு. நீங்க வேணா பாருங்க, 2 நாள்ல மிகப்பெரிய சாதனை பண்ணதா இல்லையான்றத உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால பொறுத்து இருந்து பார்க்கும். குட் பேட் அக்லி டீசரு, அந்த ப்ரோமோ எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆன சாங் இன்னைக்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 17 ஹவர்ல, இந்த 17 ஹவர்ல கிட்டத்தட்ட 8.5 மில்லியன் வந்து போயிருக்குங்க. பாத்துங்க, சராசரியா வந்து ஒரு பாட்டுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த அளவுக்கு எல்லாம் வியூஸ் போகவே போகாது. முதல் தடவை பாத்தீங்கன்னா நம்முடைய குட் பேட் அக்லி அஜித் சாரோட பாட்டு வந்து பிச்சு பெடல் எடுக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வீக், அதாவது டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வந்து 2 வீக் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 36 மில்லியனுக்கு மேல போயிட்டே இருக்கு. அதை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா டாப் கிளாஸ்ல இருக்கு நம்ம வந்து குட் பேட் அக்லி டீசர். அதுக்கப்புறம் சிங்கிளா 1 டேக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோங்க, அதாவது அந்த பாட்டோடைய ஒரு ப்ரோமோ பிஹைண்ட் தி சீன்ஸ் மாதிரி எடுத்துருக்காங்க.
அதிகம் போயிருக்கு. சாதாரணமாவே ஒரே நாள்ல, அதாவது ஒரு நாள்ல கணக்கு 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 மில்லியன் கிராஸ் பண்ணிருக்கு. அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மேக்கிங் வீடியோ டீசர்னு சொல்லிட்டு ஒன்னு சும்மா ஒரு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது வந்து 4 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா 2.3 மில்லியன் வந்து கிராஸ் பண்ணி கடந்து போய்கிட்டே இருக்கு. சோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து யாருமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து திணறி, அதாவது என்னென்னமோ பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னடா அது அனிருத் தான் பாடுவாருன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா அப்படியே மாத்தி ஜிவி பிரகாஷ் பாட்டாரு, என்னப்பா அது நீங்க சொன்னது நடக்கவே மாட்டேன்னு சொல்வீங்க. அனிருத் பாடியிருக்காரு, அந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. அது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். செகண்ட் சிங்கிள் அதுதான் வரப்போகுது. அதுக்கான வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுல இந்த 2 பேரு ஏதோ ஒரு சிங்கர் மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவங்கள பார்த்தா ஏதோ வந்து வெறி பிடிச்ச பைத்தியம் மாதிரி இருக்கிறாங்க. பைத்தியம்ன்றது இல்ல, அஜித் ரசிகர் அஜித் சார் மேல உள்ள பைத்தியமும் ஆயிட்டானுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், கத்துறாங்க. அந்த பாட்டுல வந்து கத்துறாங்க. அது சொல்றாரு பாருங்க, அது தொண்டை வந்து கீஞ்சிரும் இதுக்கப்புறம் கத்துனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சொல்லுவாரு. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டுக்குள்ள இறங்கி ஒரு வெறித்தனமான, அதாவது ஓப்பனா கேட்கறேன், எந்த நடிகருக்கு இந்த மாதிரி ஒண்ணு அமைஞ்சிருக்கு காட்டுங்க, எதனா ஒரு பாட்டு எடுங்க. நான் இல்ல எது இருந்தா நீங்க சொல்லுங்க. இந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுத்து, இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஹைப் கொடுத்து இந்த அளவுக்கு இறங்கி ஒரு சம்பவம் பண்ணிருக்காருன்னா எங்கேயாவது நடந்தது உண்டா? எனக்கு ஓப்பன் சேலஞ்சு, முடிஞ்ச கமெண்ட்ல போடுங்கன்ற. நானு எவனுக்குமே கிடையாது. இந்த அளவுக்கு இறங்கிருக்காங்க. அதாவது அஜித் ரசிகர்கள் மொத்தமா இறங்கி செஞ்ச சம்பவம் மாதிரி இருக்கு இந்த சம்பவம். ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, உள்ள இறங்கி கதர்னு இருக்கானுங்க. இப்பவே நேற்று பாக்குறேன் அந்த வீடியோவில், அந்த டி சீரியஸ் அந்த யூடியூப்ல போய் பாக்குறேன், கமெண்ட்ல ஆஸ் அஜித் ஃபேனுங்க பாட்டு சரியில்லை, நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற மாதிரி பண்ணி பாட்டு சரியில்லை. டேய், ஆஸ் அஜித் ஃபேன் யாருன்னு சொல்லும் போதே பின்னாடி உனக்கு வாழ் தெரியுதுடா. ஏடா பக்கவா தெரியுது நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு. நீங்களாம் ஏன்டா இப்படி செத்துருங்கடா, இல்லைன்னா ஒரு பால் டாய் முடியலையா, பால் டாய் வாங்கி குடிச்சு செத்துருங்க. ஏன் இந்த அளவுக்கு ஒரு காண்டு? இப்பெல்லாம் நீங்க, நான் ஒரு ஓப்பனா சொல்றேன், இப்பெல்லாம் வந்து விஜய் வந்து ஒரு தலைவருங்க, அடுத்த சிஎம் ஆக போறேன்னு சொல்லுகிறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நீங்க நடந்துடும். இந்த அளவுக்கு சில்லற போனதனமா உன்ன வந்து அப்படியே அந்த மீம்ஸை போட்டுக்கின்னு பாட்டு நல்லா இல்ல அப்படியே கதர்னு இருக்கீங்களா? ஏன்டா டே, ஏன் இப்படிலாம் இருக்கீங்க நீங்க? இப்ப வந்து நீங்க இன்னொருத்தவங்களை வந்து பாராட்டினா மட்டும்தான் வந்து உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு எதுவுமே அரசியலும் தெரியல, இன்னமும் வந்து ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன ஆக போகுது எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நீங்களே டோட்டலாவே வந்து கட்சியை காலி பண்றீங்கன்னு கிளியரா தெரியுது. சரி, அதெல்லாம் ஒரு டாபிக் மாறி போதுங்க, இது நம்ம பேசுற வச்சுங்களா வேற மாதிரி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம ஜாலியா இருக்கும். அவனுக்கு வந்து கதர்னு இருக்கிறானுங்க. அதாவது வெயில்ல எவ்வளவு சுட்டு எரிக்குது, இப்ப எரியுது பாத்தீங்களா, அவனுங்களுக்கு வந்து ஏசி ரூம்ல இருந்தாலே இந்த மாதிரி எரியும். ஏன்னா பாட்டு அந்த மாதிரி இருக்கு. வேற நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க கதர்னே இருங்க, ஒரு அப்டேட்டும் வந்துனே இருக்க போகுது. இன்னும் நீங்க என்னன்னா கதற போறீங்க எனக்கு தெரியாது. அஜித் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடியே இருக்க போறாங்க. அதனால சொல்றதுக்கு வர ஒண்ணுமே கிடையாது. எப்போ 10ஆம் தேதி வரும்?